ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? தமிழ் அண்ட் மேத்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம் 2 கொஸ்டின் பேப்பர்ல. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் பேப்பர் 3வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகேவா? இதுவரைக்கும் நான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கல அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. தனித்தனியா வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். தமிழுக்கு தனியா, மேத்ஸுக்கு தனியா, தென் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தனித்தனியா இருக்கு. ஸோ படிக்காதவங்க போய் அத செக் பண்ணி பாருங்க. படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ படிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டுமாவது படிச்சீங்க அப்படின்னா, நெறைய கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கணத்துல வந்து 85 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. தென் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள்ட்ட இல்ல, புக் என்ட்ட மெட்டீரியல் கிடையாது. நான் வந்து ஆன்லைன்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க நம்மகிட்டயே வீடியோஸ் இருக்கு. புக் பேக் கொஸ்டினுக்கு தனியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப 3 கொஸ்டின் பேப்பர் போகலாம் நம்ம. ஸோ இதுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான, சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஓகேவா? ஆப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தேடுபொறி. ஆப்ஷன் பி புலனம். ஆப்ஷன் சி செயலி. ஆப்ஷன் டி வலஞ்சுழி. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதுல ஆப் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது? இணையான தமிழ் சொல் என்னது? ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி செயலி. ஸோ இதுதான் இது கரெக்டானது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆன்சர்? தேடுபொறி அப்படின்னா என்னது? சர்ச் இன்ஜின். ஓகேவா? தேடுபொறி அப்படின்னா என்னது? சர்ச் இன்ஜின். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகேவா? வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். ஓகேவா? இதுவுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து கலைச்சொல் படிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கும் என்ன வேர்டு அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ்ல அடுத்த வர கொஸ்டின்ஸ்ல மத்தத கேட்கலாம். ஓகேவா? தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், செயலி அப்படின்னா ஆப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். இதுவும் அதேதான். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிதல். ஓகேவா? டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குரல் தேடல். ஆப்ஷன் பி தொடுதிரை. ஆப்ஷன் சி தேடுபொறி. ஆப்ஷன் டி புலனம். ஓகேவா? இதுல டச் ஸ்கிரீன் அப்படின்னா என்னது? டச் ஸ்கிரீன் அப்படின்னா என்னது? தொடுதிரை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் குரல் தேடல் அப்படின்னா என்னது? வாய்ஸ் சர்ச். குரல் தேடல் அப்படின்னா என்னது? வாய்ஸ் சர்ச். ஓகேவா? புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகேவா? தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். ஓகேவா? இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்குன்னு பாருங்க. இது அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்த கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புலனம். ஆப்ஷன் பி வலஞ்சுழி. ஆப்ஷன் சி தேடுபொறி. ஆப்ஷன் டி செயலி. ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ புலனம் இல்லையா? ஆப்ஷன் ஏ புலனம். அப்போ வலஞ்சுழி அப்படின்னா என்னது? கிளாக் வைஸ் படிச்சோம் இல்லையா? தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் இதுவும் படிச்சிட்டோம். செயலின்றது ஆப். இதெல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க? தனித்தனியாவே கேட்குறாங்க. கேட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி செகண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இது கேட்டிருக்காங்க இல்லையா? தொடுதிரை கேட்டிருந்தாங்க. ஓகே. செயலி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். விடை வகையை கண்டறிக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இப்பக்கத்தில் உள்ளது. இப்பக்கத்தில் உள்ளது. இது என்ன விடை அப்படின்றதா நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏவல் விடை. ஆப்ஷன் பி நேர் விடை. ஆப்ஷன் சி மறை விடை. ஆப்ஷன் டி சுட்டு விடை. ஸோ இந்த பக்கத்துல இருக்குன்னு அதை என்ன பண்ணியிருக்காங்க? சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்போ? ஆப்ஷன் டி சுட்டு விடை அப்படின்றதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ரைட்டா?
ஏவல் விடைனா என்ன செய்றது? நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, நம்மளையே ஏவி விடுறது. "நீ இது செய்வியா?" அப்படின்னா, "நீயே செஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்றது. இல்ல மறை விடை அப்படின்னா, "நீ செய்வியா?" அப்படின்னு கேட்கறதுக்கு என்னால செய்ய முடியாது அப்படின்னு அப்போஸ் பண்ணி சொல்றது. ஓகேவா? நேர் விடை அப்படின்னா, உடன்பட்டு சொல்றது. நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றது தான் நேர் விடை. சுட்டு விடை அப்படின்னா, எங்க இருக்கு அப்படின்னா, அங்க இருக்குன்னு சுட்டிக்காட்டி சொல்லுவாங்கல்ல, அதுதான் சுட்டு விடை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது, சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. ஸோ ஜெயகாந்தனுடைய சிறுகதை இருக்கான்னு கேட்கறதுக்கு, நூலகர் என்ன சொல்றாருன்னா, சுஜாதாவுடைய சிறுகதை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன விடை அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? நெறைய கொஸ்டின் இந்த விடை, வினா விடை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நம்ம ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு. ஸோ 3வது கொஸ்டின் பேப்பர் இது. இதுலயும் எத்தன கொஸ்டின் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப இந்த சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நல்லா வந்து படிச்சிடுங்க இந்த சாப்டர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இனமொழி விடை. ஆப்ஷன் பி நேர் விடை. ஆப்ஷன் சி ஏவல் விடை. ஆப்ஷன் டி உருவது ஊரல் விடை. ஓகேவா? ஸோ இதுல ஜெயகாந்தனுடைய சிறுகதை இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு, சுஜாதாவுடைய சிறுகதை இருக்குன்னு சொல்லி அதுக்கு இனமான இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ இனமொழி விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஏவல் விடை, உருவது ஊரல் விடை, நேர் விடை அப்படின்னா என்னென்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அலுவல் சார்ந்த சொற்கள நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல். இது கரெக்ட் தான். ஓகேவா? கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில். இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். இதுவும் கரெக்ட் தான். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். இதுவும் கரெக்ட் தான். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவன் என்ன கொஸ்டின்ல இப்ப கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அலுவல் சார்ந்த சொற்கள நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கான். அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு வரும்போது, இந்த கல்வெட்டியல் என்ன செய்யாது? வர வாய்ப்பில்ல. குடைவரை கோயில் என்ன செய்யாது? வராது. கருவூலம், இன்னொன்னு நடுக்கல். நடுக்கல் வராது. அப்ப கருவூலம் அப்படின்றது தான் என்னது? அலுவல் சார்ந்த சொற்கள். ஓகேவா? ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். ஸோ மத்தது எல்லாமே கலைச்சொல்லுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாமா? மேல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா அவன் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவல் சார்ந்த சொற்கள கண்டுபிடின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே தான். அலுவல் சார்ந்த சொற்கள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஆப்ஷன் பி கேபினெட் அமைச்சரவை. ஆப்ஷன் சி ஹியூமனிசம் மனிதநேயம். ஆப்ஷன் டி பிலீஃப் நம்பிக்கை. ஸோ இதுல எது எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் கரெக்ட் தான். கேபினெட் அமைச்சரவை இதுவும் கரெக்ட் தான். ஹியூமனிசம் மனிதநேயம் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். பிலீஃப் அப்படின்றது நம்பிக்கை, அப்படி பிலீவ் நம்பிக்கை அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுல எது வந்து அலுவல் சார்ந்தது? ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். அமைச்சரவை அப்படின்றது அலுவல் சார்ந்தது இல்லையா? ஸோ கேபினெட் அப்படின்றது அமைச்சரவை. ஸோ மத்தது எல்லாமே எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, கலைச்சொல்லுக்கு படிச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவல் சார்ந்த சொற்கள் தான் இதுலயும் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் அறிதல் என்ன குடுத்துட்டான் அப்படின்னா, நியூட்டிக்கல் மைல் அப்படின்றத குடுத்துட்டு, இந்த சொல்லுக்கு இணையான என்ன செஞ்சிருக்காங்க? கலைச்சொல்ல நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இந்த நியூட்டிக்கல் மெயிலுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ ஏவுகணை. ஆப்ஷன் பி ஊர்தி. ஆப்ஷன் சி கடல் மயில். ஆப்ஷன் டி மின்னணு கருவிகள். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி கடல் மயில். நியூட்டிக்கல் மெயில்னா என்னது? கடல் மயில். ரைட்டா? இப்போ ஏவுகணை அப்படின்னா என்னது? ஏவுகணை அப்படின்னா அதோட இது என்னது? மிசில். ஏவுகணைன்னா என்னது? மிசில். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நான் வாயால சொன்னேன்னா ஈஸியா முடிஞ்சிரும். எழுதுனா லேட் ஆகும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. கடல் மயில் அப்படின்னா நியூட்டிக்கல் மயில். ஏவு ஊர்தி அப்படின்னா என்னன்னா லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? ஏவு ஊர்தி அப்படின்னா என்னது? லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? அடுத்தது மின்னணு கருவிகள். மின்னணு கருவிகள் அப்படின்னா என்னது? எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகேவா? சாரி எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கருவிகள் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? மின்னணு கருவிகள்னா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏவுகணை அப்படின்னா மிசில். ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். கடல் மெயில்னா நியூட்டிக்கல் மெயில். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்ப கலைச்சொல் பேஸ் பண்ணி எத்தன கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கலைச்சொல் புக்குக்கு பின்னாடியே இருக்கு. நம்ம வந்து புக் பேக் கொஸ்டினும் என்ன செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா போட்டுட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அத செக் பண்ணி பாருங்க. கையில மெட்டீரியல் இல்ல, எனக்கு ஆன்சர்ஸ் தெரியாது அப்படின்றவங்க நம்ம புக் பேக் கொஸ்டின் தனியா பிளேலிஸ்ட்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் ஏ பரந்த புகழ். ஆப்ஷன் பி ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் டி மனம் ஒன்றிய துணை. ஸோ இதில் உடலும் உயிரும் போல அப்படின்றதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? உடலும் உயிரும் போல ஒன்று போல இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா மனம் ஒன்றிய துணை. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மனம் ஒன்றிய துணை. அவங்க தான் எப்படி இருப்பாங்க? உடலும் உயிரும் போல ஒன்றாவே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 15 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் பி மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. ஆப்ஷன் சி விழலுக்கு இறைத்த நீர் போல வெளிப்படைத்தன்மை. ஆப்ஷன் டி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல பயனற்ற செயல். இதுல எது கரெக்டுப்பா? இதுல எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா மனசுல ஈஸியா பதிகிற மாதிரி இருக்கிறது, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகே, அப்ப இது வந்து என்னது ஒற்றுமையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. நெக்ஸ்ட் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல எப்படி செய்து பாஞ்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, தடையின்றி மிகுதியாக. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். விழலுக்கு இறைத்த நீர் போல பயன் இல்லாத ஒரு செயல். விழலுக்கு இறைத்த நீர் போலன்றது ஒரு பயனற்ற செயல். பட் ஆனால் வெளிப்படைத்தன்மைன்னு போட்டிருக்காங்க, இதுவும் தப்பு தான். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்னது? படபடன்னு பேசிடுவாங்க. ஏதாவது ஒரு கோவத்துல படபடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இல்லையா? ஏதாவது ஒன்று பேசிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றது தான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அப்ப பயனற்ற செயல்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் அப்ப என்னது கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இந்த தன்வினை, சேவினை, இது விடை வினை வகைகள், வினா வகைகள், வேர்ச்சொல், இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தொழில் பெயர்ல எழுது. ஒரு இதை கொடுத்து ஒரு வேர்ச்சொல்ல கொடுத்து அதை தொழில் பெயர் எழுது, வினையாளனின் பேரா எழுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? அதனால அந்தந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. இப்போ கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தன்வினை. ஆப்ஷன் பி பிறவினை. ஆப்ஷன் சி செயப்பாட்டு வினை. ஆப்ஷன் டி செய்வினை. இதுல கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. ஆள்னு வந்து பட்டது பெற்றதுன்னு வந்தாலே அது என்னதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் சி செயப்பாட்டு வினை. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே தான் கொடுத்துருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறி. பிறவினை வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க? ஒரு கொஸ்டினை கொடுத்து அது என்ன வினைன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறவினை வாக்கியத்தை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவினை அப்படின்னாலே வித்தார் பித்தார்னு வரும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட். வித்தார் பித்தார் அப்படின்றது வந்துச்சுனாலே பிறவினை தான் அது. ஆப்ஷன் ஏ மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான். ஸோ இது கிடையாது. அப்போ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் வந்துருச்சு இல்லையா? வித்தார். ஸோ இது இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். ஸோ இது கிடையாது. அவர்கள் நன்றாக படித்தனர். ஸோ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? பிறவினையில ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அவனை திருந்தச் செய்தான். ஆப்ஷன் பி அவன் திருந்தினான். ஆப்ஷன் சி அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் டி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஓகேவா? தன்வினைனா அவன் செஞ்சது போல இருக்கணும். ஒரு செயலை அவன் செஞ்சாதான் அது தன்வினை இல்லையா? ஸோ அப்போ இதில் கரெக்டான சென்டென்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் தன்வினை. அவன் திருந்தினான், அவன் திருந்திருக்கான். அவன் திருந்த வச்சானா அவன் இன்னொருத்தனை திருந்த வச்சான்னு அர்த்தம். ஸோ அது கிடையாது. அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர். வந்தாங்கன்றது வேற, வரவழைக்கப்பட்டனர். இன்னொருத்தவங்களால அவங்க வரவழைக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வர வச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாமே இன்னொருத்தவங்க வந்து செஞ்சது மாதிரியும், இன்னொருத்தவங்கள செய்ய வச்சது மாதிரியும் தான் இருக்கு. ரைட்டா? அப்போ இது என்ன பண்ணியிருக்கான்? அவன் திருந்தினான். ஸோ நாவே செஞ்சது போல இருக்கு. இதுதான் எனது தன்வினை. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். இது ஆன்சர் குடுத்துட்டாங்க. இதுக்கு கரெக்ட்டான கொஸ்டின் என்னன்றத நம்மட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொழுது என்றால் என்ன? ஆப்ஷன் பி பொழுதின் வேறு பெயர்கள் யாவை? ஆப்ஷன் சி பொழுது எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி பொழுது விளக்குக. பொழுது என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இது இருக்கா? இல்ல. அதோட வகைய பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது. பொழுதினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு இல்ல. இதோடைய வகைய பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் கிடையாது. ஓகேவா? பொழுது எத்தனை வகைப்படும்? ஸோ இது மேபி கரெக்ட்டா இருக்கலாம். அடுத்தது பொழுது விளக்குக. இதுவும் தப்பு. ரைட்டா? ஆப்ஷன் அப்ப என்னது? சி தான் கரெக்ட்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். விடைக்கேற்ற வினா தான் இதனையும் கேட்டிருக்காங்க. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? மேபி இது கரெக்ட்டா இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி பார்ப்போம். உபசரிப்பு என்றால் என்ன? ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் சி பார்ப்போம். நாட்டுப்புற பாடல் கூறுவது சரியா? இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி பார்ப்போம். உபசரிப்பு பாடல் கூறுவது யாது? ஸோ இதெல்லாமே தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட்டான ஆன்சர். கரெக்ட்டான ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு இல்லையா? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. ஓகேவா? கொஸ்டின் 1க்கு 2 தடவை ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாமே. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் என்றால் என்ன? இது தப்பு. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? இது மேபி கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் யாரை கண்டு மகிழ்வர்? இது கிடையாது. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார்கள்? ஸோ இதுவுமே கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்கு இல்லையா? அப்ப ஆன்ஸர செக் பண்ணிருவோம். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார்கள். ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன செய்யுது? கரெக்ட்டா இருக்கு. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வார்கள்? யாரு? என்ன? ஒண்ணும் சொல்லல இதுல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. டி தான் என்னது? நமக்கு கரெக்ட்டா இருக்கு. செக் பண்ணிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சரை 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆன்சரை ரீட் பண்ணிட்டு கொஸ்டினை 1க்கு 2 ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி அதுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றத பார்த்து அடுத்தடுத்ததுக்கு போங்க. சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருப்பான். 2மே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2க்குமே இந்த ஆன்சர் சூட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஆன்சரை 1க்கு 2 தடவை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா லைட்டா ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருப்பான். அத பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிரலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கழைத்தல். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுதல், சேர்த்தல். ஆப்ஷன் பி பிரித்தல், காணுதல். ஆப்ஷன் சி அழித்தல், சோர்தல். ஆப்ஷன் டி குலைத்தல், காணுதல். இதுல கலைத்தல் அப்படின்னா என்ன? கலைத்தல் அப்படின்றது என்ன வரும்? இத கலைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும். பிரித்தல் அப்படின்ற மாதிரி மீனிங் வரலாம். இல்லைன்னா அழித்தல்ன்ற மாதிரி மீனிங் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கழைத்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் வரும்? ஸோ இது 2ம் வர வாய்ப்பில்ல. ஓட்டுதல், குலைத்தல் இது 2ம் வராது. ஸோ கழைத்தல் அப்படின்னா என்ன வரும்? களைப்பு, சோர்தல். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. பணித்து, இன்னொன்னு பணிந்து. இந்த பணித்துனா என்ன? ஒரு ஒர்க்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஒர்க்க இன்னொருத்தவங்க கிட்ட குடுக்குறது. அதான் பணித்து. பணிந்துனா நம்ம வந்து ரெஸ்பெக்ட்டா பணியிறது. பணிஞ்சு நடந்துக்கிறது. ஸோ அதுதான் வந்து இந்த பணிந்துக்கு மீனிங். ரைட்டா? இதுல எது கரெக்ட்டான ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தலைவர் தொண்டர்களை பணிந்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர். தலைவர் தான் என்ன பண்ணுவாரு? தொண்டர்களுக்கு பணித்தார். ஒரு ஒர்க்க குடுப்பாரு. தொண்டர்கள் தலைவருக்கு என்ன செய்வாங்க? பணிந்தனர். ஓகேவா? பணிந்து நடப்பாங்க. இந்த இதுதான் இங்க வரணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். இது கரெக்ட் தான். ஒரு ஒர்க்க குடுத்து பணிக்கிறாரு. ஓகே. தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஸோ இது கரெக்ட்டா இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். தலைவர் பணிந்து நின்றார். தொண்டர்களும் பணிந்து நின்றனர். ஸோ தலைவர் பணிந்து நின்றார் அப்படின்றது
தப்பா மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். தொண்டர்கள் பணித்தனர். தலைவர் தொண்டர்கள் கிட்ட பணிந்து நடந்தார். இது தப்பு தான். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குறது. ஓகேவா? இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது சென்டென்ஸ். ஓகேவா? வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு சென்டென்ஸ் எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு தான். ஆப்ஷன் பி பார்ப்போம். கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை. ஸோ இது வந்து சென்டென்ஸே இல்லை, எல்லாமே குளறுபடியாக இருக்குது. ஆப்ஷன் சி பார்ப்போம். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. மேபி இது வந்து கரெக்டாக இருக்கலாம். ஆப்ஷன் டி பார்ப்போம். தாங்கும் அளவுக்கு இன்றைய வெப்பத்தை சூழலில் கவசங்கள் இல்லை. ஸோ இது தப்பு. அப்போ ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மொழி பெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. மொழி பெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ரைட், ஓகே. ஆப்ஷன் பி பார்ப்போம். அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பை பெற முடியும். இது தப்பு. அடுத்த ஆப்ஷன் சி, கல்வியாக பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இதுவுமே தப்பு தான். ஆப்ஷன் டி பார்ப்போம். நம் எளிதாக பெற முடியும் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும். இதெல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கிட்டத்தட்ட என்ன இருக்குது, எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்துச்சுனாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். முதல்ல உயிரெழுத்து ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதில் எதுலேயுமே இல்லை. சரி, ஓகே. அப்போ உயிர்மை எழுத்துக்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம். இதில் பா வரிசை தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ இதில் ப, பா, பிபி அப்படின்னு தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ப தான். அது ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? இது ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இதே மாதிரி அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பா வரிசை தான். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா, இது ரெண்டுமே இல்லை. பி, பி, அதுவும் இல்லை. பூ, ஸோ அப்போ புளியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பூ இதில் எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஓகே. அடுத்த 23 அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் நீ ஃபஸ்ட்டு அகர வரிசைப்படி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாமா வரிசை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மா, மா. இப்போ இந்த ஆப்ஷனை வச்சு பார்ப்போம். இதில் எது வந்து ஃபஸ்ட்டு வரும்? மா, மா, மீ, மீ, மே. ஃபஸ்ட் என்ன வருது? மே இல்லையா? மாமா, மீமி, மூமு, மே. ஸோ ஃபஸ்ட்டு மே தான் வருது. அப்போ ரெண்டு இதில் மே இருக்குது. ஓகேவா? அப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ இந்த இதுவும் வராதப்போ இந்த இதுவும் வராது. ஸோ இது இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஸோ அடுத்ததுக்கு போகலாம். மே, மே. ஸோ மேக்கு அடுத்து மே தான் வரும். அதுக்கடுத்து தான் மூ வரும். அப்போது ஆப்ஷன் சி தான் என்னது நமக்கு கரெக்டான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வினையாளனையும் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உணர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இதில் ஆப்ஷன் ஏ உணர்ந்து, ஆப்ஷன் பி உணர்ந்த, ஆப்ஷன் சி உணர்ந்தோர், ஆப்ஷன் டி உணர்ந்தான். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன நமக்கு? உணர் அப்படின்னா அதோடைய வினையாளனையும் பெயர் என்னது? உணர்ந்தோர். ஓர் அப்படின்னு தான் என்ன செய்யும் முடியும் இல்லையா? ஓருன்றதான் கரெக்டான ஆன்சர். இப்போ உணர்ந்து அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம் அது. ஓகேவா? உணர்ந்த அப்படின்னு வந்தால் அது பெயரச்சம். உணர்ந்தான் அப்படின்னா அது வினைமுற்று. ஓர்னு முடிஞ்சிச்சுன்னா தான் என்ன சொல்லியிருக்கோம்? அது வினையாளனையும் பெயர். ஓகேவா? அடுத்தது வேர்ச்சொல்ல தொழில் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முளை, ஆப்ஷன் ஏ முளைத்தவன், ஆப்ஷன் பி முளைத்து, ஆப்ஷன் சி முளைத்த, ஆப்ஷன் டி முளைத்தல். ஓகேவா? இதில் தொழில் பெயர் விகுதி வச்சு தான் எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு. முளைத்தவன் அப்படின்னு வரும்போது இது என்னது? வினையாளனையும் பெயர். ஓகே. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? முளைத்து. ஊன் வந்தா என்னது? வினையச்ச விகுதி. ஸோ முளைத்த ஆன் வந்தா அது பெயரச்சம். ரைட்டா? முளைத்தல். அல்லுன்றது என்னது? தொழில் பெயர் விகுதி. ஸோ ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உரை அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய எதிர்மறை தொழில் பெயர கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்றத ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். உரை அப்படின்னு சொல்லி குடுத்து, எதிர்மறை தொழில் பெயர் என்னன்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ உரைக்கின்றார். ஆப்ஷன் பி உரையாமை. ஆப்ஷன் சி உரைத்த. ஆப்ஷன் டி உரைப்பவர். ஓகேவா? இதுல உரை அப்படின்றதுடைய எதிர்மறை தொழில் பெயர் என்னது? உரை அப்படின்னா உரைத்தல் அப்படின்னு வந்தா தொழில் பெயர். உரையாமை அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? எதிர்மறை தொழில் பெயர். ஓகேவா? உரையாமை செய்யாதது அப்படின்ற மாதிரி வர்றதுதான். ஓகேவா? உரைப்பவர் அப்படின்னு வந்தா வினையாளனையும் பெயர். உரைத்தன்றது பெயரச்சம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். கொடுத்தோர் அதோடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கொடுத்தோர் இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ கொடுத்து. ஆப்ஷன் பி கொடுத்த. ஆப்ஷன் சி கொடு. ஆப்ஷன் டி கொடுத்தார். ஸோ வேர்ச்சொல் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மட்டும்தான். கொடு அப்படிங்கிறது தான் இதோடைய என்னது? வேர்ச்சொல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போவாள் இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ போ. ஆப்ஷன் பி போகின்றாள். ஆப்ஷன் சி போகின்ற. ஆப்ஷன் டி போது. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ போ அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா? நடப்பேன் இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ நடந்தான். ஆப்ஷன் பி நாடு. ஆப்ஷன் சி நட. ஆப்ஷன் சி நாடா. நடப்பேன் அதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி நட. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நட. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். சொல்லுதல் என்பதன் தவறான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுதல் அப்படின்றதுடைய தப்பான ஒரு மீனிங் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செப்புதல். ஆப்ஷன் பி இயம்புதல். ஆப்ஷன் சி துய்த்தல். ஆப்ஷன் டி விளம்புதல். ஓகேவா? சொல்லுதல் அப்படின்றதுடைய மீனிங் என்னென்னன்றத பார்த்துருவோம். சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், இது கரெக்டு தான். இயம்பல் இதுவும் கரெக்டு தான். விளம்புதல் இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் தப்பானது என்னது? துய்த்தல் அப்படிங்கிறது தான் என்னது? துய்த்தல் அப்படிங்கிறது தான் தப்பு. ஓகேவா? துய்த்தல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். நுகர்தல் அப்படி இல்லைன்னா உண்ணுதல் அப்படிங்கிறத அர்த்தம். துய்த்தல்னா என்னது? நுகர்தல் இல்லைன்னா உண்ணுதல் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ அப்போ மற்றது தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் மற்றது எல்லாமே சொல்லுதலுடைய கரெக்டான ஆன்சர். தப்பான பொருள் என்னது? துய்த்தல். துய்த்தல்னா என்னது? நுகர்தல், உண்ணுதல் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தங்கம். ஆப்ஷன் பி ஆபரணம். ஆப்ஷன் சி யானை. ஆப்ஷன் டி கடல். இதுல மாதங்கம், வாரணம், களிறு. ஸோ நமக்கு வாரணம்னா யானைன்னு தெரியும், களிறுனா யானைன்னு தெரியும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி யானை. ரைட்டா? ஸோ மற்ற ரெண்டையும் நீங்கள் மற்ற ஒன்றா படிச்சு வச்சுக்கோங்க. மாதங்கம் அப்படின்னாலும் யானைன்றதான் அர்த்தம். இது பொருள்ல கேட்கலாம். மாதங்கம்னு கொடுத்து இதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? வாரணம்னா யானைன்னு தெரியும், களிறுனா யானைன்னு தெரியும். மாதங்கம் அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க, அதுவும் யானை அப்படின்ற அர்த்தம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது டேஷ் பசு. வெள்ளை, 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 வெள்ளை. ஓகேவா? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. வீட்டுக்கு டேஷ் அடித்தான். இதுக்கு எந்த வெள்ளை வரும்? வீட்டுக்கு ஆப்ஷன் ஏ வெள்ளை அடித்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா தமிழ் சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இலக்கணம். ஆப்ஷன் பி இலக்கியம். ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம். ஆப்ஷன் டி இதிகாசங்கள். ஓகேவா? இதுல லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி இலக்கியம். ஸோ இதான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இலக்கணம் அப்படின்னா என்னது? நமக்கு இலக்கணம் அப்படின்னா என்னது? கிராமர். ஓகேவா? இலக்கணம் அப்படின்னா கிராமர். ஸோ நெக்ஸ்ட் பக்தி இலக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பக்தி அப்படின்னு வரும் டிவோஷனல். டிவோஷனல் என்ன வரும்? லிட்ரேச்சர். ஓகேவா? டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதிகாசம் அப்படின்னா என்னது? இதிகாசம் அப்படின்னா என்னன்னா எபிக். ஓகேவா? இதிகாசம் அப்படின்னா எபிக் அப்படின்றதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான நேரான தமிழ் சொல் காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள், ஆப்ஷன் பி அகச்சிவப்பு கதிர்கள், ஆப்ஷன் சி புற ஊதா கதிர்கள், ஆப்ஷன் டி உயிரி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள். ஸோ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா என்னது? இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ் அதான் வந்து என்னது? அகச்சிவப்பு கதிர்கள். ஓகேவா? இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள் அப்படின்னா என்னது? யூவி ரேஸ். யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகேவா? புற ஊதா கதிர்கள். உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னா என்னது? பயோடெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம் அப்படின்றது என்னது? பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி. ஓகேவா? காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கம்யூனிசம் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ ஒப்புரவு நெறி, ஆப்ஷன் பி பொது உடைமை, ஆப்ஷன் சி கடமை, ஆப்ஷன் டி தானியங்கி. இதுல கம்யூனிசம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி பொது உடைமை. ரைட்டா? கம்யூனிசம்னா என்னது? பொது உடைமை. அப்போ ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்புரவு நெறி அப்படின்னா என்னது? ரெசிப்ரோசிட்டி. ஓகேவா? ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோ என்னது? சிட்டி. ஓகேவா? ரெசிப்ரோசிட்டி. கடமை அப்படின்னா என்னது நமக்கு? கடமைனா டியூட்டி. தானியங்கி அப்படின்னா ஆட்டோமேட்டிக். தானியங்கினா என்னது? ஆட்டோமேட்டிக். ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி. பொது உடைமை அப்படின்றது கம்யூனிசம். ரைட்டா? இதை படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிழை திருத்தம் கேட்டிருக்காங்க. சந்தி பிழை அற்ற தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். காலத்தை ஆராய்ந்து. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஆப்ஷன் சி காலத்தை ஆராய்ந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஆப்ஷன் டி காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒளி மரபு சொல். இதுவுமே கேட்பாங்க. இதுவுமே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சந்தி பிழை, ஒளி மரபு சொல், வேர்ச்சொல், அப்புறம் தொழில் பெயர், வினையாளனையும் பெயரை கண்டுபிடி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினா விடை வகைகள். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த மாதிரி டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ கூகை அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூவும், ஆப்ஷன் பி குளரும், ஆப்ஷன் சி அகவும், ஆப்ஷன் டி குணுகும். கூகை என்ன செய்யும்? ஆப்ஷன் பி குளரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன வரும்? சேவல் என்ன செய்யும்? கூவும், மயில் அகவும், புறா குணுகும். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழை கேட்டிருக்காங்க. குணுகும் என்ற ஒளி மரபு சொல்லுக்கு உரிய பறவை எது? குணுகும் அப்படின்னா யாரு குணுகுவா? எந்த பறவை வந்து குணுகும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ குயில், ஆப்ஷன் பி கூகை, ஆப்ஷன் சி மயில், ஆப்ஷன் டி புறா. ஸோ இதில் குணுகும் எது? புறா தான் என்ன செய்யும்? குணுகும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். குயில் என்ன செய்யும்? கூவும், மயில் அகவும், கூகை கூகை என்ன செய்யும்? குளரும். ஓகேவா? இதில் பார்த்தோம் இல்லையா? கூகை குளரும். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தாத சொல்ல கண்டுபிடி அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு.
ஸோ ஆப்ஷன் ஏ கான், ஆப்ஷன் பி வல்லை, ஆப்ஷன் சி நச்சரவம், ஆப்ஷன் டி அரண். ஸோ இதுல பொருந்தாதது என்னன்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான் அப்படின்னா என்ன மீனிங் ஃபர்ஸ்ட்? காடுன்னு அர்த்தம் இல்லையா? அரண் அப்படின்னா காடு தான். வல்லைன்றதும் காடு தான். காட்டை குறிக்கிறது தான். ஓகேவா? கான் அப்படின்னா காடு தான். அரண் அப்படின்னா காடு தான். வல்லைங்கிறதும் காடு தான். அப்போ நச்சரவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நச்சு விஷமுள்ள ஒரு பாம்புன்னு அர்த்தம். நச்சரவம் அப்படின்னா என்னது? விஷமுள்ள ஒரு பாம்புன்னு அர்த்தம். ஸோ இது ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வல்லினம், ஆப்ஷன் பி தோன்றல், ஆப்ஷன் சி திரிதல், ஆப்ஷன் டி கெடுதல். ஸோ இது வந்து எது பொருந்தாதது? ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாது. வல்லினம் அப்படிங்கிறதா என்ன செய்யாது? பொருந்தாதது. பார்த்தோன்னே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மத்த 3 என்னது? விகாரம். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் இல்லையா? வல்லினம் அப்படின்றதா அப்ப அதுல பொருந்தாததா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி ஆந்திரா, ஆப்ஷன் டி கர்நாடகா. ஸோ இதுல எது பொருந்தாதது? ஆப்ஷன் பி இலங்கை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ரைட்டா? ஸோ மத்த 3மே எது? இந்தியா தானே. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஓகேவா? ஸோ இலங்கை அப்படின்றது தான் பொருந்தாதது. ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். ஸோ இதான் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது 3மே என்ன வரும்? இது 3மே வந்து தமிழ் மொழியுடைய இது 3மே என்னது வந்துரும்? தமிழ், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இல்லையா? ஸோ திராவிட மொழி குடும்பம் இல்லையா இது 4மே? ஸோ இப்ப இலங்கை மட்டும்தான் இல்லாதது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சிறுவன் அதோடைய எதிர் பாலினத்தை குறிக்கும் சொல் எது? சிறுவன் இது வந்து தமிழுடைய கிளை சொல்ல எழுதியிருப்பாங்க. தமிழ், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஓகேவா? ஸோ இலங்கை மட்டும்தான் கிடையாது. ஸோ அதனால அதான் ஆன்சர். ஸோ சிறுவன் அதோடைய ஆப்போசிட் வேர்டு என்னது? சிறுமி. தோழி அதோடைய எதிர்பாலினம் என்னது? தோழன். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் சி. எதிர்ச்சொல் மேலவர் அப்படின்னா மேலானவர், ஆப்ஷன் பி எளியவர், ஆப்ஷன் சி கீழவர், ஆப்ஷன் டி வறியவர். ஸோ மேலவர்னா கீழவர் அதோட எதிர்ச்சொல். ஸோ நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. மாசற அப்படின்னா மாசு பிளஸ் அற. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தம் பிளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? தம் உயிர், தமது உயிர், தம்மு உயிர், தம் உயிர். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தம் உயிர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுக. அடிக்கும் பிளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? அடிக்கும் அலை. ஆப்ஷன் பி அடிக்கும் அலை, ஆப்ஷன் சி அடி அலை, ஆப்ஷன் டி அடிக்கிளை. ஸோ இதற்கு கரெக்டான ஆன்சர் என்ன? அடிக்கும் அலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இது 3வது கொஸ்டின். நம்ம 2 கொஸ்டின் பார்த்ததுலையுமே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பத்தி கொடுத்து அதுக்கான வினா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை கொண்டது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாமே கப்பலுடைய உறுப்புகள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று கொடுத்து கப்பலுடைய உறுப்புகளில் இல்லாதது எது? பொருந்தாதது எது? இதில் கப்பலில் உறுப்பை தேர்ந்தெடு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தை எறான்னு சொல்லுவாங்களாம். அடிமரம் வந்து எறான்னு சொல்லுவாங்க. குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாமே ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி பேரு சுக்கான். ஓகேவா? கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும்
கப்பல்களில் பயன்படுத்தியிருக்காங்க. சமுக்குன்ற ஒரு கருவியும் யூஸ் பண்ணியிருக்காங்க என்று கப்பல் சாஸ்திரம் கூறுகிறது. ஓகேவா? சாத்திரம் கூறுகிறது. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பருமல், ஆப்ஷன் பி வங்கு, ஆப்ஷன் சி கூம்பு, ஆப்ஷன் டி எறா. ஸோ ஃபர்ஸ்ட் படிச்ச உடனே என்னதான் வந்துச்சு? அடிமரத்தினுடைய பெயர் எறா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் கருவி என்ன? ஆப்ஷன் ஏ பருமல், ஆப்ஷன் பி எறா, ஆப்ஷன் சி சுக்கான், ஆப்ஷன் டி கூம்பு. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி என்ன பேரு? ஆப்ஷன் சி சுக்கான் அப்படின்றதான் பேரு. ரைட்டா? ஸோ இதில் வந்து 50 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ படிக்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கூடயே வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே வந்துடுங்க. எத்தனை கொஸ்டின் பேப்பர் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து நம்ம இத்தனை கொஸ்டின் பேப்பர் ரீகால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம படித்த 3 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்மளே வந்து ஓரளவு கெட் பண்ணிடலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. கலைச்சொல் அதிகமாக வந்திருக்கு, வேர்ச்சொல் வந்திருக்கு, தொழில் பெயர், வினையாளனையும் பெயர் இதை பற்றி கேட்டிருக்காங்க, சந்திப்பிழை அதிகமாக வந்திருக்கு. ஸோ வேறு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு நமக்கு? ஸோ ஒரு பத்தியை கொடுத்து கேட்குறது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்திருக்கு இல்லையா? ஸோ பொருள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரைட்டா? வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக வந்திருக்கு? மரபு பிழைகள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், ஒளி மரபு சொல். ஸோ இது பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நிறைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ச்சொல் பேஸ் பண்ணி தான் நிறைய வந்திருக்கு. அகர வரிசை நிறையா 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய படிக்க படிக்க இதெல்லாமே ஈஸியாக நம்ம படித்த மாதிரி ஆயிடும். எக்ஸாமுக்கு மறுபடியும் திரும்ப படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ.